செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிகேனு, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா ஈரே என்கிற இந்த நாமத்தை பார்க்க ஆரம்பித்தோம். யெகோவா ஈரே என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? நமக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்கிற தேவன் என்று அர்த்தம். நமக்காக எல்லாவற்றையும் பின்னால கிடையாது, முன்கூட்டியே முன்னதாகவே அவர் ஆயத்தம் செய்கிற தேவன் என்று அர்த்தம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். நமக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நாமம் யெகோவா ஈரே. இதிலே நம்முடைய அழைப்பு என்ன என்பதை நாம் பார்த்தோம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்டுபிடித்து அவைகளை விசுவாசத்தினாலே நாம் சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை நாம் பார்த்தோம். பிறகு இந்த நாமத்தை ஆபிரகாம் வைத்ததனுடைய பின்னணியை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் இந்த நாமத்தை அவன் அங்கே வைத்தான் என்பதை பாருங்கள், அதனுடைய பின்னணியை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். அதன் பிறகு ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன, ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன, ஆபிரகாமை கர்த்தர் மலைக்கு அழைத்து கொண்டு வந்து இவ்வளவு காரியத்தெல்லாம் பண்ண வச்சு அப்புறம் பாருங்க அங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாரு. அந்த செய்தி என்ன, ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன, உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுகிறதுனாலே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக போறது கிடையாது. உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுகிறதுனாலே இந்த உலகத்துக்கு மீட்பு உண்டாக போகிறது கிடையாது. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பலியிடுகிறதுனாலே தான் இந்த உலகத்துக்கு மீட்பு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெளிவாக என்ன செய்தார், அங்கே அறிவித்தார். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியிடுகிறதுனாலே தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது, மீட்பு உண்டாக போகிறது என்பதை ஆபிரகாமுக்கு அன்றைக்கே கர்த்தர் என்ன செய்து விட்டார், அறிவித்து விட்டார். இதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சில வசனங்களை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். யெகோவா ஈரே, முன்கூட்டியே எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஆயத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற
நீர் என்ன செய்து வைத்திருக்கிற, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற. அது அப்படி வந்திருக்கணும். அந்த வார்த்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுனா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெளிவாக விளங்கலை. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என்று வர வேண்டும். அப்ப தேவன் பாருங்க எல்லாவற்றையும் முன்கூட்டியே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கவனியுங்கள், தேவன் ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறாரா அல்லது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரா? இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஏதோ ஒன்று என்ன செய்ய போறாரு, செய்ய போறார் போல. கர்த்தர் இனிமேல் தான் கர்த்தர் அதை உருவாக்க போகிறார் போல என்பதை போல பாருங்க நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே, நாம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப ஜெபத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிற, தேவனோடு தொடர்பு கொள்கிறோம், விசுவாசத்திலே அதை நாம் கோருகிறோம். அப்பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பலிக்க ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான். ஆகவே நாம ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கர்த்தர் ஏதோ ஒண்ணு அவர் அவசரமா போய், எப்பா தம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பா, எப்பா காபிரியல் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் உருண்டுகிட்டு கிடக்கல. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அப்பா தம்பி அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அங்க 2 டியூப் லைட் உடனே தொங்குது பாரு, சீக்கிரம் மாட்டி விடுங்கப்பா அப்படின்னு பாருங்க. கர்த்தர் அவசரமா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் முன்கூட்டி என்ன செய்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே தெளிவாய் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. எனவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்காக முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும், அதாவது உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். இந்த உலகத்துல பாருங்க ஏராளம் மனுபுத்திரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை நம்புறது கிடையாது. சிலர் தான் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. அந்த வார்த்தை கவனியுங்கள், உம்முடைய, எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை. ஆமென். நம்முடைய தேவனாகிய யெகோவா ஈரே எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் தீமையை ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, வியாதியை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, தரித்திரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, தீமையை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சுகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஐஸ்வரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சமாதானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், வெற்றியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியத்தை குறித்த தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, ஏதாவது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஆமென். சரி, எதெல்லாம் நன்மை? நன்மை நீங்க போட்டிருக்குது. நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. சரி, எதெல்லாம் நன்மை? சரீர சுகம் அது ஒரு நன்மை, ஐஸ்வர்யம் அது ஒரு நன்மை, ஆமென். சமாதானம் அது ஒரு நன்மை, நீடிய ஆயுள் அது ஒரு நன்மை, உயர்வு அது ஒரு நன்மை, நல்ல மனைவி அது ஒரு நன்மை, நல்ல புருஷன் அது ஒரு நன்மை, நல்ல பெற்றோர்கள் அது ஒரு நன்மை, நல்ல பிள்ளைகள் அது ஒரு நன்மை, நல்ல குடும்பம் அது ஒரு நன்மை, நல்ல திருச்சபை அது ஒரு நன்மை. எனவே யெகோவா ஈரே நமக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே தவிர, யெகோவா ஈரே தீமையை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? யோபு சொல்றாரு,
கர்த்தர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? எத்தனை சொல்றீங்க வேண்டாம்னு? தீமையும் பெற வேண்டாமோ? வேண்டாம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. கர்த்தர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் கையில தான் நன்மை இருக்குது, கர்த்தர் கையில தான் தீமை இருக்குது, கர்த்தர் கையில தான் சுகமும் இருக்குது, கர்த்தர் கையில தான் வியாதியும் இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அவர் நினைச்சத, அவர் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் சத்தியவேதத்தில் அப்படியே எழுதி வச்சிட்டாரு. ஆனால் தேவனிடத்திலே தீமை இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற தீமை என்று எழுதப்படவில்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், நன்மையான ஈவுகள், நன்மையான பரிசுகள் அது மாத்திரமே தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே தவிர தீமைகள் ஒரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை. தீமைகள் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறதே தவிர பரலோகத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்திபாரத்திலே நிற்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய ஜெபத்துக்கு துரிதமாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே லேசா ஆடிட்டோம், போச்சு, எல்லாம் போச்சு. சில ஆட்கள் பிரசங்கம் பண்றதெல்லாம் கவனிச்சு அப்படியே இங்கிட்ட அங்கிட்டு சாஞ்சிட்டோம், அப்புறம் போச்சு, உருண்டுகிட்டு கிடக்க வேண்டியதான். கர்த்தர் தான் பிரதர் நன்மையும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் தீமையும் தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் கேட்டோம்னா ஆடி போயிடும் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திலே நாம் வைராக்கியமா நிற்க வேண்டும். சத்தியம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையை மாத்திரமே செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்மை மாத்திரமே அவரிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. யெகோவா ஈரே நன்மையை நமக்கு முன்கூட்டி என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த நன்மைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது, எவ்வளவு 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 சிறியது அப்படின்னு போடல, எவ்வளவு பெரியது. ஆமென். அப்ப தேவன் நமக்கு ஏராள நன்மைகளை செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார், உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆமென். நாம் நினைத்தே பார்க்க முடியாது, சிந்தித்தே பார்க்க முடியாது, யோசித்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஏராளமான நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உடைய நன்மைகள் எவ்வளவு பெரிது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியே பாருங்க, ஆச்சரியத்திலே அவன் பேசுகிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறான், ஆச்சரியத்திலே அவன் சொல்லுகிறான், எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று. ஆகவே நம்மை குறித்து தேவன் பாருங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்து இருக்கிறது. ஆமென். உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்வோமே. தாவீது ஆட்டு மேய்ப்பனா இருந்தான். காட்டுக்குள்ள பாருங்க, ஆடை மேய்க்க விட்டுட்டு அந்த பனிக்குள்ள கிடக்குறான், அந்த வெயிலுக்குள்ள கிடக்குறான், அந்த மலைக்குள்ள கிடக்குறான். நைட்டு பகலுமா பாருங்க, வெயில் பனி வாட்டுது. அருமையானவர்களை கவனியுங்கள். அப்படியே அவர் ஆடை மேய்த்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தாவீதை பாருங்க, யெகோவா ஈரே என்ன பண்ணினார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவாக என்ன செய்தார், உயர்த்தினார். இதை தாவீதாலேயே கற்பனை செஞ்சு பார்த்திருக்கவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? தாவீது ராஜவம்சம் கிடையாது. ராஜவம்சத்தில் வருகிறவர்கள் தான் என்ன செய்வார்கள், ராஜாக்களாக அமர்த்தப்படுவார்கள். தாவீது ராஜ வம்சம் கிடையாது. தாவீதை போலவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்டு மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள். இஸ்ரவேலருடைய ஒரு குலத்தொழிலே என்னன்னா ஆடு மேய்க்கிறதா. தாவீதை போல ஆயிரக்கணக்கான பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே கவனியுங்கள். தாவீது பாருங்க,
யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டா. இவ்வளவு பெரிய உயர்வா, இவ்வளவு பெரிய நன்மையா, இவ்வளவு பெரிய காரியமா என்பதை அது பாருங்க யோசித்து பார்த்துருப்பான். சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனை கர்த்தர் பாருங்க யெகோவா ஈரே பாருங்க உயர்த்தி வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய உயர்வு. இந்த உயர்வு அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு பெரிய உயர்வா, இவ்வளவு பெரிய வெற்றியா என்று. ஆமென். அதனால தான் அவன் இங்கே பாடுகிறான், தகப்பனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிது என்று. அது மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய உயர்வை, இவ்வளவு பெரிய வெற்றியை தாவீதின் தகப்பன் ஈசாக்கு என்ன செய்யவில்லை, திட்டமிடவில்லை. ஈசாய் இல்லையா, ஈசாய்க்கு 8 பசங்க. 8வது பையன் தான் யாரு, தாவீது, கடைக்குட்டி. ஈசாய் தாவீதுக்கு எந்த ஒரு திட்டத்தையுமே போட்டு வைக்கல. ஆடு மேய்க்கிற திட்டம் தான். என்ன திட்டம்? ஆடு மேய்க்கிற திட்டத்தை தான் அவரு போட்டு வச்சிருந்தாரு. கடைக்குட்டி போ, ஆடு மேய்க்கிறதுக்காக நீ லாயக்கு போ அப்படின்னு பத்தி விட்டார். ஈசாய் தாவீதை குறித்து எந்த ஒரு பெரிய உயர்வான திட்டம் போட்டு வைக்கவில்லை. ஈசாக்கு எந்த ஒரு திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணினார், திட்டம் பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அவர் பாருங்க மாம்ச தகப்பனை விட பெரியவராய் இருக்கிறார். எனவே யெகோவா ஈரே நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்பொழுது இவைகளை பாருங்க நாம் தான் கண்டுபிடித்து விசுவாசத்திலே சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே பாருங்க யெகோவா ஈரே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரிதா என்ன செய்கிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாத அளவுக்கு யெகோவா ஈரே பாருங்க அவர் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். நாம் நினைத்தே பார்க்க முடியாத, நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாத அதிகமாய் அவர் செய்கிறவராயிருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம கற்பனை செஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு பாருங்க யெகோவா ஈரே அவர் ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அவர் நாமம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் என்ன? முன்கூட்டியே எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் செய்கிற தேவன் என்று அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி என்றால் அப்ப பழைய ஏற்பாட்டில் எங்கே என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது என்று அர்த்தம். சரி, பழைய ஏற்பாட்டில் எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறவைகளைத்தான் இங்கே மேற்கோள் காண்பித்து இவர் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு எழுதுகிறார். சரி, என்ன எழுதுகிறார்? தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அவர் எழுதுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாருக்கும் இல்ல, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் அவர் அன்பு கூறுறீங்க? ஆமென்.
தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. அப்ப நமக்குத்தான் தேவன் ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லுகிறார், யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இந்த மாம்ச கண்களாலே காண முடியாது என்று. கண் காணவும் இல்லை, காதுகளாலே கேட்கவும் இல்லை என்று. யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இந்த மாம்ச கண்களாலே என்ன செய்ய முடியாது, காண முடியாது, இந்த மனதிலே சிந்தித்து பார்க்கவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உயர்வை, அவ்வளவு வெற்றியை, அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அவர் இங்கே சொல்கிறார். எனவே யெகோவா ஈரே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஏராளம், ஏராளவைகள். அவைகள் உயரமானவைகள், அவைகள் பெரியவைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஏராளமானவைகள், பெரியவைகள், என்னாலே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் ஏராளமான உயர்வுகளை, நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஏராளமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிற தேவன் என்று அர்த்தம். இங்கே நாம் பார்க்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே, எல்லாம் சொல்லுங்க, முன்னதாகவே, முன்னதாகவே, பின்னதாகவே இல்ல, முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று. எப்பொழுது ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம்? முன்னதாகவே என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனிங்கள். இந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல விரிவாக்கப்பட்ட வேதாகமத்திலே எப்படி இந்த வசனம் வந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நாம் நல்ல வாழ்க்கை வாழும்படி தேவன் முன்கூட்டியே பாதைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், பாதைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார் என்று வந்திருக்கிறது. எவ்வளவு நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. நாம் நல்ல வாழ்க்கை வாழும்படி தேவன் முன்கூட்டியே பாதைகளை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், பாதைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார், பாதைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று இங்கே வந்திருக்கிறது. எனவே யெகோவா ஈரே நமக்கு நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே நமக்கு நல்ல பாதைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சரி, எப்பொழுது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? நாம் புது சிருஷ்டிகளாக ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். நாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, நாம் ஆவி மனிதனிலே புது சிருஷ்டியை ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் செய்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். எனவே பாதைகளை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவருடைய பாதைகளிலே நடந்தாலே போதும், நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாயின செய்யும் இருக்கும். ஆமென். எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, என்ன பண்ண போதோ, ஏது நடக்க போதோ, அங்க பார்த்தா அங்க அப்படி நடக்குது, இங்க பார்த்தா இப்படி நடக்குது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போதோ, வயிறு கலங்க ஆரம்பிக்குது, உள்ள கலங்க ஆரம்பிக்குது.
அருமையானவர்களே கவனியுங்கள். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, ஆவி மனிதனிலே புது சிருஷ்டியாய் ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆகவே எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. யெகோவா ஈரே சார்ந்து கொண்டு, யெகோவா ஈரே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாதைகளை எனக்கு காண்பியும், பரிசுத்த ஆவியானவரை நீ நடத்தி செல்லும், உடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கிறேன், உடைய பாதைகளில் நடந்து வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவைகள் நடந்து வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், நல்ல வாழ்க்கை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள் மனிதனுடைய எண்ணங்களுக்கு எட்டாத திட்டமாகவே அது இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அத கவனிங்க. நம்மை குறித்து தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பார்த்தா மனிதனுடைய எண்ணங்களுக்கு எட்டாத திட்டங்களாக, உயர்ந்த திட்டங்களாக அது இருக்கிறது என்பதை சத்திய வேதம் நமக்கு திட்டம் தெளிவுமாய் போதிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில நாட்டப்பட்டு ஓரளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆனால் இது அப்படியே இல்லை. இன்னும் யாரால இருக்குது? நம்ம கற்பனை செஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு, எட்டியே பிடிக்க முடியாது. மனுஷன் கற்பனை செஞ்சு பார்த்து 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 அந்த அளவுக்கு கற்பனை செஞ்சாலும் அதை விட உயரமான திட்டங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார் என்பதை சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும். இந்த வசனத்தை மேற்கோள் காண்பித்துதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். அதை நாம் இப்பொழுது வாசித்தோம். இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், உலக தோற்றம் முதல். எல்லாம் சொல்லுங்க. உலக தோற்றம் முதல் கொண்டு. ஆமென். கவனிங்கள். தேவன் என்ன பண்ணி வைத்து விட்டாராம்? நம்மை பற்றிய திட்டங்களை உலக தோற்றத்துக்கு முதலிலேயே அவர் வகுத்து வைத்து விட்டாராம். ஆதாமே உருவாக்கப்படல, ஏவாளே வரல, சந்ததியே வரல. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்மை பற்றிய திட்டங்களை தேவன் என்ன செய்து விட்டாரா? வகுத்து விட்டாரா. ஆச்சரியமா இருக்குது பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. மனுஷன் வரவே இல்லை, பிள்ளைகள் பிறக்கல, சந்ததி வரல, உலகம் உண்டாக்கப்படவே இல்லை. அதற்கு முன்பதாகவே தேவன் பாருங்க மனிதனை பற்றிய திட்டங்களை அவர் என்ன செய்து விட்டார்? வகுத்து வைத்து விட்டார். அந்த திட்டங்களை பாருங்க மனிதனுக்கு பாருங்க எட்ட முடியாத அளவுக்கு பாருங்க உயர்ந்த திட்டங்களாக அந்த திட்டங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே நம்மால் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு நம்மை பற்றிய உயர்ந்த திட்டங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வகுத்து வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே இவைகளை கண்டுபிடித்து ஒவ்வொன்றாக என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். அந்த பாதையிலே அப்படியே நடந்து வர வேண்டும். என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தேவன் தேவன் வகுத்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு தான் தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நன்றாக தெரியும். அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். எல்லாரும் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்தோம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியானவராலே வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து
வகுத்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அந்த பாதைகள் எல்லாம் யாருக்கு தான் நல்லா தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை 100க்கு 100 சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தையும் வெளிச்சத்தையும் சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஞானத்தை வெளிச்சத்தை நான் சார்ந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஞானமும் வெளிச்சமும் எனக்குள்ளே வேலை செய்யட்டும். பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். தேவையில்லாத ஜெபங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். சும்மா ஒண்ணுக்கு உதவாத ஜபத்தெல்லாம் போட்டு லவன் கத்தி தாருமையா தாருமையா அப்படின்னு உருண்டு பிறண்டு மொட்டையை போட்டு தேய்ச்சிட்டு கிடக்கக்கூடாது. யோசித்து சிந்தித்து நிதானமாய் செய்ய வேண்டிய ஜபங்களை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், அவைகளை வெளிப்படுத்தும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, திட்டங்களை, உயர்வுகளை, பாதைகளை எனக்கு காண்பியும், எனக்கு வெளிப்படுத்தும். அந்த பாதையிலே நான் நடந்து வர தீர்மானிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே 100க்கு 100 உண்மையினே செய்கிறேன். நான் சார்ந்து இருக்கிறீங்களா? ஆகவே சோர்வை உதறி தள்ள வேண்டும், கவலைகளை உதறி தள்ள வேண்டும். ஆமே, அவங்களை இவங்களே பார்க்கறது நிறுத்தணும். அவங்க முன்னேறிச்சாங்க, இவங்க மேலே வந்துட்டாங்க. அவன் என்னைக்கு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படி கடந்து உருண்டுகிட்டு இருக்கக்கூடாது. உருண்டதை விட்டுவிட்டு வேதத்திலே அதிகமாய் தியானமாய் இருக்க வேண்டும். அந்நிய பாசையில் நிறைந்து, அக்கினி பாசையில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று பாருங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். சத்தியவேதத்தில் ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். உதவி செய்யாம கையை உதறுவார் சொல்லி போடல, உதவி செய்வார். அப்ப ஆவியானவருடைய உதவியை தேடணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. யெகோவா ஈரே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, வகுத்து வைத்திருக்கிற அந்த பாதைகளை, அந்த திட்டங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபங்களை தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். தரமான ஜெபங்களை, அருமையான ஜெபங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய எத்தனை பேர் செய்யலாம் நினைக்கிறீங்க? ஆகவே எல்லா சோர்வுகளை உதறி தள்ளுங்க, கவலைகளை உதறி தள்ளுங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, அதான் நீங்க கவனிக்கணும். மனுஷன் உருவாக்கப்படல, ஏதேன் தோட்டம் உருவாக்கப்படல, எதுவும் சிருஷ்டிக்கப்படல, மனு வர்க்கம் வரல, எதுவும் வரல. அதற்கு முன்பதாகவே மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்கான தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமா இருக்குது பாருங்க. மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷன் பாவத்துல விழல, இருக்கிறீங்களா? உலக சாபத்துக்குள்ள வரல. ஆனாலும் கூட உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யெகோவா ஈரே இந்த மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்கான தீர்வை, பதிலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். பதில் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. ஏதோ மனிதனுக்கு தேவையான உணவுகளை மாத்திரம் அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பாருங்க, ஏதேன் தோட்டத்தை பாருங்க, ரைட், கரெக்ட் தான், அது உண்மைதான், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது சரி. மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு முன்பதாகவே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. மனுஷனுக்கு தேவையான தண்ணி, செடி, கொடி, மரம் எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சுட்டாரு, ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. மனுஷனுக்கு தேவையான உணவை மாத்திரமல்ல, மனுஷனுக்கு தேவையான அந்த மீட்புக்கான இரட்சகரையும் அவர் என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இரட்சகரை அவர் என்ன செய்து விட்டார்? ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் நாமம் யெகோவா ஈரே. நாமெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றதுக்கு பிறகுதான் கொஞ்சம் யோசிக்கிறோம், என்னடா செய்யறது. ஆனா யெகோவா ஈரே முன்னாலே என்ன செஞ்சுட்டாரு? எல்லாத்தையும்
எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய. உலக தோற்றம் முதல், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்து விட்டாராம்? அவர் ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டாராம். எப்பொழுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? உலக தோற்றத்துக்கு முதல். உலக தோற்றம் முதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மனிதன் அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பது சரித்திர உண்மையாகும். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் மரிச்சாருன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக தான் அவர் மனுஷனா பூமியில அவர் 33 வருஷம் வாழ்ந்து அவர் சிலுவைக்கு போய் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், மீட்பை உண்டு பண்ணினார் என்பது சரித்திரம், வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதை இங்கே நாம் என்ன செய்யறோம்? தெளிவாக பார்க்கிறோம். எனவே பிதாவாகிய தேவனை பொறுத்தவரை அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். தேவனுடைய திட்டத்திலே அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். தேவனுடைய வரைபடத்திலே அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அடிக்கப்பட்டது வேணாம், சிலுவையில மரிச்சது வேணாம், 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய சார்ட்ல, தேவனுடைய ப்ளூ பிரிண்ட்ல, தேவனுடைய அந்த பிளான்ல இயேசு கிறிஸ்து எப்பவே அடிக்கப்பட்டு விட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டு விட்டார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு கட்டிட இன்ஜினியர் வல்லுநர் இருக்கிறார் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக அவர் ஒரு வரைபடத்தை என்ன செய்கிறார்? வரைகிறார். எப்படி வரைகிறாரு? தன்னுடைய மனதில் இருக்கிற படத்தை என்ன செய்கிறாரு? அவருடைய மனதில் ஏற்கனவே இருக்குது. இந்த வீடு இப்படி இருக்கணும், இந்த கிச்சன் இங்க இருக்கணும், இந்த பாத்ரூம் இங்க இருக்கணும், மெயின் ஹால் இங்க இருக்கணும், படிக்கட்டு இங்க இருக்கணும், எல்லாமே முதல்ல எங்க இருக்குது? எங்க இருக்குது? இங்க இருக்கிறத எங்க வரைகிறாரு? ஷார்ட்ல வரைகிறாரு. அப்படித்தானே? முதலாவது மனதில் இருக்குது, 2வது வரைபடத்தில் வருகிறது, 3வது நெஜத்தில் வந்துருது. அந்த மைண்ட்ல இருந்தது, அந்த வரைபடத்தில் இருந்தது, ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அப்படி என்ன செய்யுது? அங்க என்ன செய்யறது? வருகிறது. சில ஆண்டுகள் கழித்து பார்த்தீர்கள் சொன்னால் மனதில் இருந்த அந்த கட்டிடம், வரைபடத்தில் இருந்த கட்டிடம் இப்பொழுது எல்லாரும் பார்க்கிற ரீதியிலே நெஜத்தில் என்ன செய்யறது? அது இருக்கிறது. இதை போலத்தான் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே மனிதனுக்கான மீட்பின் திட்டத்தையும் தேவன் தீட்டி வைத்து விட்டார், வகுத்து வைத்து விட்டார். மனிதனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். மனிதனுடைய பிரச்சனைக்கான பதிலையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென். மனிதனுடைய பிரச்சனைக்கான பதில் யார்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? அவர்தான் எல்லா பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார். அந்த பதிலை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் யெகோவாயிரே என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். எனவே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேவன் என்றைக்கோ என்ன செய்து விட்டார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உங்கள் பிரச்சனைக்கான பதில் ஏற்கனவே ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் வேகமா பதில பாப்பா ரெடி பண்ணுவோம். எப்பா தம்பி சீக்கிரம் வா, காபிரியலே மிகாவேலுக்கு வாங்கப்பா, அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அலிநகரத்துல தேனியில சீக்கிரம் வாங்க, என்னமா செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யல. இப்ப ஒன்னும் வேகமா ஆயத்தம் பண்ணல, எல்லாவற்றையும் முன்கூட்டி என்ன செய்து விட்டா? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை தான் கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. யெகோவா ஈரே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறித்து வைத்து விட்டார். யாரை குறித்து வைத்து விட்டார்? திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்து விட்டார். எதற்காக குறித்து வைத்து விட்டார்? மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய வாழ்வுக்காக அவர் குறித்து வைத்து விட்டார். இவரை கல்வாரி சிலுவையிலே நான் அடிக்கப் போகிறேன், நொறுக்கப் போகிறேன், எல்லா மனிதனுடைய பாவத்தை எடுத்து அவர் மேலே சுமத்த போகிறேன், இவர் தண்டிக்கப்பட போகிறார் என்பதையெல்லாம் கர்த்தர் யெகோவா ஈரே உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன செய்து விட்டார்? குறித்து வைத்து விட்டார். எனவே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை மனதில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய பிரச்சனைக்கான பதிலை, தீர்வை, ஆன்சரை அவர் என்ன செய்து விட்டார்? ஏற்படுத்தி வைத்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா, தரித்திர பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கான பதிலையும் தேவன் எப்ப ஏற்படுத்தி வைத்து விட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப இதை நாம் பார்க்க வேண்டும், இதை காண வேண்டும். கர்த்தாவே, நான் பிறக்கிறதுக்கு முன்பதாக, என் தாத்தை பாட்டேன் பூட்டேன் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டீர்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து விட்டீர், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசத்திலே பதிலை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள. எத்தனை விசுவாசத்தில் பதில் எடுத்துக்கொள்ள போறீங்க? பதில் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், நீடியாயில் எடுத்துக்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். இருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கான மாப்பிள்ளை எடுத்துக்கொள்ளுகிறேன், மருமகளை எடுத்துக்கொள்ளுகிறேன். இதெல்லாம் என்ன செய்ய? விசுவாசத்தினால எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு வேத வசனத்தை வாசித்து விட்டு முடிப்பா அடுத்த வாரத்தில் மீதம் பொழுது தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் எதை பார்க்க போகிறோம்னா, சிருஷ்டிப்பிலே இந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி கர்த்தர் வந்து முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்தார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யெகோவா ஈரையை குறித்த ஞான அறிவு நமக்கு பாருங்க மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இதற்குள்ளேதான் நமக்கு தேவையான சுகம், வெற்றி, ஐஸ்வர்யம், உயர்வு, நீடியாயில், சமாதானம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. எதற்குள்ளே? யெகோவா ஈரையை குறித்த ஞான வெளிப்படுத்தல், ஞான அறிவுக்குள்ளேதான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எனவே யெகோவா ஈரை குறித்த வெளிப்பாடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக 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 எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். எனவேதான் தேவனை குறித்த ஞான அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. வாசிப்போ 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. தேவன் எதை விரும்புகிறாரு? முதல்ல நீங்க தேவன் எதை விரும்புகிறார்ன்றதை புரிந்து கொள்ளணும். நீ கிறிஸ்துவ விசுவாசிகளை கவனிக்கிறதே கிடையாது. கண்ணை மூடி பாருங்க, லவன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன செஞ்சிருது? ஜபத்தை அடிச்சு முடிச்சிருது. இந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் போனா பாருங்க, புஸ்தகத்தை அடிச்சு தள்ளும் பாருங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு இங்க பேப்பர் உள்ள விட்டா அந்த புஸ்தகம் வெளியில வச்சு கட்டாயி வெளியில வந்துடும். இப்போ இந்த மாடர்ன் ரைஸ் மில் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல பாருங்க நெல்லை போட்டு அவிச்சுட்டு கிடப்பாங்க.
அவிச்சு அதை காய போட்டு அப்புறம் 3 நாள் காய போட்டு அப்புறம் ரைஸ் முள்ள எல்லாத்தையும் உலக்கையில போட்டு குத்தி அதை எடுத்து அப்புறம் என்ன செய்யணும், பொட்டச்சுக்கு எடுத்து அப்புறம் ஜோராய் என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்போ அப்படிலாம் கிடையாது, மாடர்ன் ரைஸ் மில் வந்துருச்சு. அரிசி இங்கிட்டு கொட்டுனா மன்னிக்கவும், நெல்லை இந்த சைடு கொட்டுனா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருது வெளியில. அதனால தான் சீக்கிரம் அரிசியெல்லாம் குழஞ்சு போயிருது. வீட்டில் கேட்டால் வேக்காடு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே நெல்லை கொட்டுறாங்க, அடுத்த செகண்டில் அதே என்ன செய்யுது, வேக வைக்குது, அதே காய வைக்குது, அதே அரைக்குது, அதே அரிசி உண்மையான வெளியே தள்ளுது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. அருமையானவர்களே, கவனியுங்கள். அவசரமா பாருங்க, எனத்தையும் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறது. இன்னைக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும்ன்றத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி டப்ப 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 ஜெபம் பண்ணிட்டு தோத்துறோம் ஆமே அப்படின்னு போயிடுது. கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கவனிக்கிறது கிடையவே. கர்த்தர் எதை விரும்புகிறாருன்ற கவனிச்சு அதுக்கு ஏத்தாற் போல என்ன செய்யணும், அப்படியே இணைந்து செல்லணும். இங்கே இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், ஒன்று, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனுஷனும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வதாக, ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? 2 காரியங்கள். ஒன்று, ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவன் எதுக்குள்ள வரணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும். ஒரு குழந்தை பிறகுது, பிறந்த உடனேயே வேகமா யாரும் மட்டன் பிரியாணி கொடுக்கறது கிடையாது. அப்படித்தானே? என்ன ஒன்றும் தெரியாம இருக்கீங்க? மட்டன் பிரியாணி வேகமா ஒன்று கொடுப்பீங்களா? அதுக்கு தேவை தாய்ப்பால். அதனாலதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, கலப்பிடம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள், வாஞ்சையாயிருங்கள். என்ன செய்யுங்கள், வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். அப்ப ஒரு மனுஷன் முதலாவது ரட்சிக்கப்படணும், அதை கர்த்தர் விரும்புகிறாரு. 2வது, ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஞானப்பாலை குடிக்கணும். திருவசனமாகிய ஞானப்பாலை செய்யணும், குடிக்கணும். சபைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளைகளிலே சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும், சத்தியத்தின் மேல பசியா இருக்கணும், சத்தியத்துக்காக வாயான்னு திறக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஆட்கள் வாயை திறக்கிறதே கிடையாது, வாயை மூடிடுறது. வசனத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு மட்டும் வாயை லவலவலவன்னு திறக்கிறது. பார்த்துருக்கிறீங்களா? ஜெபம் பண்றதுக்கு வாயை திறக்கிறது, ஆனா வசனமாகி தண்ணீரை குடிக்கிறதுக்கு, வசனமாகி ஞானப்பாலை குடிக்கிறதுக்கு வாயை திறக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்றான், அவைகள் கிடைத்த உடனேயே என்னுடைய வாய் ஆவென்று நான் என்ன செய்கிறேன், திறக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் உடனடியாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப முதல் படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இப்ப 2வது படி என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு என்ன செய்யப்படல, ஆசீர்வதிக்கப்படல. உயர வேண்டிய அளவுக்கு உயரல, செழிக்க வேண்டிய அளவுக்கு செழிக்கல, வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு என்ன செய்யறவங்க, வெற்றி பெறல. தேவன் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அனுபவிக்காமல் அவர்கள் செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஏன் அனுபவிக்க முடியல? சத்தியத்தை குறித்த அறிவு, தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யல, அவங்க வளர. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனா சத்தியத்தை குறித்த, மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் சத்தியத்தை குறித்த, சபை உபதேசத்தை குறித்த அறிவுன்றீங்க ஒண்ணு, அவர் சத்தியத்தை குறித்த அறிவுன்னு சொல்றீங்க. எனக்கு சபைக்கு உபதேசம் இருக்குது, பேசிக்கிடுவாங்க. உங்க சபையில என்ன உபதேசம், உங்க சபையில என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. கிறிஸ்தவங்களை சந்திச்சா நம்ம சபை உபதேசத்துக்கு எதிராக அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரியா, முதல்ல அவர் பாஸ்டர் வந்து தூக்கு, முதல்ல அவர் பாஸ்டருக்கே லாயக்கு இல்லை. ஏன்னா நம்ம சபை உபதேசத்துக்கு
என்ன செஞ்சாரு? மாறா பிரசவம் பண்ணிட்டாரு. இவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணியா, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் தூக்கி போடியா, தண்ணீர் காட்டுக்கு தூக்கி போடியா அப்படின்றவார். அருமையானவர்களே கவனியுங்கள், சபை உபதேசம் தலையில கிளிப்பு என்ன செய்யக்கூடாது, அதான் சபை உபதேசம். கலர் சேலையில என்ன செய்யக்கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இதுல தான் நீ வரணும். செருப்பு, நகை, பூவு, மீன், கருவாடி, கவிச்சு, முட்டை, கவிச்சியும், இது என்னது? சபை செருப்புன்னு செய்யக்கூடாது. முடிய நீல மாம்பழையில செய்யக்கூடாது. கரைச்சா மண்டையா செய்யணும், குட்டி குட்டியாக. மீச கடவுள் அதையும் வச்சாருன்னு தெரியல. அது விளங்குறா பாருங்க யாருக்காவது. எவ்வளவு அழகா இருக்குது. மீசை எடுத்துரு. விவசாயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவர் யாருக்கு மீசை முளைக்காத அளவுக்கு நீங்க உருவாக்கி இருக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மீசை சபை உபதேசம். இன்னும் பல காரியங்களா இருக்குது. எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்கு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு சபை உபதேசத்தை குறித்த அறிவெல்லாம் இருக்குது, ஆனா சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை. அருமையானவர்களை கவனியுங்கள், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏராளமான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு ஒவ்வொன்றாக என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். எனவே நம்முடைய தேவன் எதை விரும்புகிறார் என்றால், முதலாவதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அதுல பெருக வேண்டும் என்று என்ன செய்கிறார்? தேவன் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னார், ஏன் அதை விரும்புகிறார்னா, அதை நீங்க ஆழமா கவனிக்கணும். ஏன் அதை அவர் விரும்புகிறார்னா, ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தேவனை அறிகிற அறிவில வளர 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 இந்த வேதத்தில் ஆழமாய் தியானமா இருக்க, அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிடும். இவன் எங்கேயும் ஓட வேணாம், எங்க யாருடைய காலையை பிடிச்சி கெஞ்ச வேணாம், யாருடைய கையை பிடிச்சி கெஞ்ச வேணாம், யாருடைய போய் கையெந்த வேணாம். தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்துச்சான்னா எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை தேடி என்ன செஞ்சிடும். இது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கர்த்தர் அதை விரும்புறாரு. எனவே யெகோவா ஈரையை குறித்த அறிவு நமக்கு மிக 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 அவசியமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுதி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, ஓ தேவனே ஸ்தோத்திரம். எனக்கு எந்த சபையினுடைய உபதேசம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, எனக்கு உடைய சத்தியம் தான் முக்கியம், உடைய வார்த்தை தான் முக்கியம். தேவனே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா சபை உபதேசத்தை ஓரத்தை தூக்கி வைக்கிறேன். நீர் எதை விரும்புகிறீர் அதை நான் கவனிக்க போறேன். நீர் எதை விரும்புகிறீர் ஆண்டவரே, நீர் எதை ஆசைப்படுகிறீர், நீர் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அதை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரி. ஓ தேவனே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நான் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்கப்பா. ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள்ல இன்னும் 1% கூட நான் வந்திருப்பேனான்னு தெரியல, அவ்வளவு வச்சிருக்கிறீங்கப்பா. ஓ தேவனே, கல்வாரி சிலுவையின் மூலமா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே. சத்தியத்தின் மலை கர்த்தாவே, நான் பசியா இருக்க போகிறேன், தாகமா இருக்க போகிறேன்பா, அறிகிற அறிவிலே வளரப் போகிறேன், அதற்காக வேதத்தை அதிகமாய் வாசிக்க போகிறேன். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, ஓ என்னை நடத்தும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. என் கண்களை திறந்திருங்க ஆவியானவரே. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஓ பிதாவாகிய தேவன் யெகோவா ஈரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும். அதை நான் என்னுடைய ஆவியின் கண்களாலே பார்க்க எனக்கு உதவி செய்யும். மாம்ச கண்ணுக்கு தெரியல, மாம்ச காதுக்கு அது கேட்கல. ஓ ஆவியானவரே உமக்கு தெரியும், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே, வெளிப்படுத்துங்க ஆவியானவரே, எனக்கு காண்பீங்க ஆவியானவரே. அதை என்னுடைய ஆவியின் கண்களாலே நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. யெகோவா ஈரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாண்டவரே.
ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தீமை அல்ல, வியாதி அல்ல ஆண்டவரே, தோல்வி அல்ல ஆண்டவரே, வெற்றி நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்ப்பா. ஒரு நாள் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டி. ஓ தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், அவருடைய சந்ததியாருக்கு நன்மை செய்யும், அவருடைய வீட்டாருக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. நன்மைகள் வந்து இயேசுவின் நாமத்தினாலே பலிப்பதாக விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.